இந்தியாவின் வான் பாதுகாப்பு கவசம் இப்போது இன்னும் மிரட்டலாக மாறப்போகிறது. பாகிஸ்தானின் அத்தனை ஏவுகணை தாக்குதல்களையும் தவிடுபொடியாக்கிய அந்த ஹீரோ மீண்டும் களமிறங்க தயாராகிவிட்டார். அதுதான் ரஷ்ய தயாரிப்பான S-400 ஏவுகணை தடுப்பு அமைப்பு. கடந்த மே மாதம் நடந்த ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலின் போது பாகிஸ்தான் ஏவிய ஏவுகணைகளை போர் விமானங்களையும் நடு வானிலேயே இடைமறித்து அழித்த பெருமை இந்த S-400க்கு உண்டு. இப்போ இதன் அடுத்த ஸ்குவாட்ரன் இந்தியாவுக்கு வரப்போகிறது. எதிரிகளுக்கு பெரிய தலைவலியா மாறியுள்ளது. ஏற்கனவே இந்தியாவிடம் 3 S-400 ஸ்குவாட்ரன்கள் உள்ளன. இவை மேற்கு மற்றும் வடக்கு எல்லைகளில் பாதுகாப்பை உறுதி செய்கின்றன. இப்போ ரஷ்யாவிடமிருந்து 4வது ஸ்குவாட்ரன் மே 2026க்குள் இந்தியாவுக்கு வந்து சேரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உக்ரைன் போர் காரணமா சற்றே தாமதமானாலும் இப்போ ரஷ்யா உற்பத்தியை வேகப்படுத்தி இருக்கு. இந்த புதிய யூனிட் எங்க நிறுத்தப்படும் தெரியுமா? சீனா மற்றும் பாகிஸ்தான் எல்லைகளில் பாதுகாப்பை பலப்படுத்த இது பயன்படுத்தப்படும். 2018 போடப்பட்ட $5 பில்லியன் ஒப்பந்தத்தின்படி மொத்தம் 5 ஸ்குவாட்ரான்கள் இந்தியாவுக்கு வரணும். உலக வல்லரசு நாடுகள் கூட கண்டு பயப்படும் ஆயுதம் இது. ஏன்னா இது ஒரே நேரத்துல 300 வான் இலக்குகளை கண்காணிக்கும் திறன் கொண்டது. சுமார் 400 கிலோமீட்டர் தூரத்துல வரும் எதிரி விமானங்களையோ ஏவுகணைகளையோ இது துல்லியமாக கண்டுபிடித்துவிடும். அது மட்டும் இல்லாம ஒரே நேரத்துல 36 இலக்குகளை தாக்கி அழிக்கும் வல்லமை இதுக்கு இருக்கு. எதிரி நம்ம எல்லைக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடியே அவங்க கதை முடிஞ்சிடும். ஸ்டெல்த் ஃபைட்டர்ஸ் ஹைப்பர்சோனிக் மிசைல்னு எதை கொண்டும் இதை ஏமாத்த முடியாது. சமீபத்தில் நடந்த மோதல்ல பாகிஸ்தானுடைய ஒரு முக்கிய வான் தளவாடத்தை 314 கிலோமீட்டர் தூரத்திலையும் ஒரு JF-17 போர் விமானத்தை 200 கிலோமீட்டர் தூரத்திலையும் இந்த S-400 வீழ்த்தி இருக்கு. இதுதான் இதனுடைய பவர். எதிரி நாடுகளுடைய அச்சுறுத்தல் இருக்கும் இந்த நேரத்துல 280 கூடுதல் இன்டர்செப்டர் ஏவுகணைகளை வாங்கவும் இந்தியா ரஷ்யாவிடம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு வருது. இனி S-400 இருக்கும் வரை இந்தியாவின் வான் எல்லைக்குள் காக்கை கூட நுழைய முடியாது. எதிரிகள் வாலாட்ட நினைத்தால் வால் ஒட்ட நெருக்கப்படும் என்பதை இந்த ஆயுதம் மீண்டும் ஒருமுறை நிரூபித்து உள்ளது. இந்திய ராணுவத்தின் இந்த அசூர பலம் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.